முறுக்கு அவல் பொரி இன்னைக்கு மூலிகை விருந்துல அதுக்காக ஐயோ கசப்பா இருக்குமா ஐயோ காரமா இருக்குமா இந்த மூலிகை என்ன ஏது அப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேணாம். உணவே மருந்துன்னு சொல்லி ஒரு அருமையான சாப்பாடு அதுல என்ன விதமான மூலிகை சமையல் இருக்கு அப்படின்றத பண்ணி காட்ட போறாங்க. பாத்துட்டு வாங்க. வணக்கம் யுவர்ஸ், அஞ்சரைப்பட்டியோட மூலிகை விருந்து பகுதியில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு. இந்த கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நான் பார்க்கலாமா? கோவக்காய், பாசிப்பயிறு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, ஜீரகம், மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய். இதுதான் இந்த கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி இந்த கூட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிரை நல்லா குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இது சுண்டலுக்கு செய்யற மாதிரி ரொம்ப உதிரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம கூட்டு தான் செய்யறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் இப்படி குழைய இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப குழைஞ்சிட வேணாம், பயிறு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப உதிரியாவும் இருக்க வேண்டாம். இது மாதிரி இருக்கிற மாதிரி பாசிப்பயிரை வேக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் விட்டு அது சூடானதும் ஜீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்க போறோம். கோவக்காய்களையும் நல்லா தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்ம சேர்த்து எல்லாத்துக்குமா சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். அதனால வெறும் கோவக்காய்களை தண்ணியில போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம இதுல ஜீரகம் சேர்க்கிறோம். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வருது, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடியும் சேர்க்க போறோம், அதனால பார்த்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ரொம்ப காரிட போகுது. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். யூஸ்வலா பாசிப்பயிரை வச்சு நம்ம சுண்டல் செய்வோம், கோவக்காய சாம்பார்லயோ இல்லைனாக்கா கறி மாதிரியோ செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து கோவக்காய் பாசிப்பயிறு காம்பினேஷன்ல ஒரு கூட்டு, கொஞ்சம் வித்தியாசமான கூட்டு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதுல நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். ஓகே, தக்காளி சேர்த்து அதிகம் நல்லா வதக்கணும். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ஆப்டான டிஷ், நல்ல சைட் டிஷ் இது, நல்ல காரமா சாரமா சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரப்பொடி. சொன்ன மாதிரி காரப்பொடி பார்த்து போட்டுக்கோங்க, பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதால போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இந்த சமயத்துல ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற இந்த கோவக்காய்களையும் இதுல சேர்த்துடணும். ஹாஃப் பாயில் பண்ணா போறோம் கோவக்காயை, ஏன்னா இதுல சேர்ந்து வதங்கும் போது அது சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கோவக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஃபைனலா நம்மளோட இந்த பாசிப்பயிறு சொன்ன மாதிரி ரொம்ப அது உதிரியா இருக்க வேண்டாம். பாசிப்பயிறு ரொம்ப குழஞ்சும் போயிட வேணாம். கொஞ்சம் குக்கர்ல ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டாலே இந்த மாதிரி வந்துடும். அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு தயாரா இருக்கு. இந்த காம்பினேஷன் நிச்சயமா யாரும் அவ்வளவு அளவுக்கு ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. கோவக்காய் பாசிப்பயிறு பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு நமக்கு இன்னைக்கு மூலிகை விருந்து நிகழ்ச்சியில நமக்கு தயாரா இருக்கு.
இந்த கூட்டை எப்படி செஞ்சோம்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்துடலாமா? கோவக்காய்களை தண்ணி போட்டு நல்லா ஹாஃப் பாயில் பண்ணி வேக வச்சுக்கோங்க. பாசி பயிரையும் குக்கர்ல போட்டு ரொம்ப குழையாம வேக வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட தனியா பொடி காரப்பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற கோவக்காய்களையும் போட்டு வதக்கிட்டு கடைசியா பாசி பயிரையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டீங்கன்னாக்கா கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு நமக்கு தயாராயிடும். இந்த கோவக்காய் பாசிப்பயிறு கூட்டு நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல செஞ்சு பாப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நிச்சயம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த மூலிகை விருந்து பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடை பெறுவது காயத்ரி ராஜேஷ். அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சொல்ல போனா கிருஷ்ணகிரில இருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அதான் ரோட்லயே வந்து உட்காந்துட்டேன். கிருஷ்ணகிரில இருந்து பெரிய மனசு வராம அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஊரு. நாங்க இருந்த நாட்கள் எல்லாமே கிளைமேட் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. சோ கிருஷ்ணகிரி நீங்க வந்தீங்கன்னா தவறாம இங்க இருக்கிற இந்த அருமையான விஷயங்கள்லாம் பார்த்து ரசிங்க. மாம்பழம் தவறாம வாங்கிட்டு போங்க. அந்த அளவுக்கு இந்த கிருஷ்ணகிரியில சூப்பரான மாம்பழ வகைகளும் உண்டு. இத்தனை நான் கிளம்பிக்கிறேன். மீண்டும் இதே ஊர்ல இருந்து இல்ல வேற ஒரு ஊர்ல இருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லாரும் ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பட்டி பபாய் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி.